வணக்கம். 17/1/2026 சனிக்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். இதற்கெல்லாம் இடையூறாக ஒவ்வொரு வேலையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதலால் பெரிய அளவுக்கான மனசங்கட்டத்தை உருவாக்கிவிடும். கவனத்தோடு இருந்தால் மன மகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாகவும், உற்றார் உறவினர், நண்பர்கள், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சிறிய வாதங்களாக ஆரம்பித்து அது பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கிவிடும். அதனால் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பழக வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும். மற்றபடி தெய்வீக அருள், தெய்வ கடாட்சம், நல்லோருடைய ஆசை, நண்பர்கள், சிநேகிதர்கள் அனைவரிடத்திலும், குடும்பம் மற்றவர்களிடம் பக்குவத்தோடு பழகினால் மிக சாந்தமும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு வேலையும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். சதயம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். போராட்டாதி காலை நேரத்தில் சிக்கல்கள் என்று செயல்படும். 9 மணிக்கு பிறகு அனைவரிடத்திலும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் பழக வேண்டும். சிறிய சிறிய வாதங்கள் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களை, சிக்கல்களை உருவாக்கிவிடும். கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். கவனத்தோடு இருந்தால் அனைத்து வகையான சாந்தமும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும், உற்றார் உறவினர், நண்பர்கள், குழந்தைகள் அனைவரிடத்திலும் நன்மதிப்பு உயரும். வேகமும் பதட்டமும் தன்னுடைய கௌரவத்தில் சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் கவனம் அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடும். அதே நேரம் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு வேலையிலும் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக நிச்சயம் அமையும். கவனமும் அவசியம், எச்சரிக்கையும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். மீனராசியில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். உத்திரட்டாதி காலை 8 மணி வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பிறகு நன்மை வரும். ரேவதி நினைத்து நிறைவேறும். ஆனால் விபத்து, வண்டி வாகனங்களில்